நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால தற்போது கிடைத்த அண்மை செய்தி, துணை முதலமைச்சர் உதயநிதி என்ற ராஜகண்ணப்பன். துணை முதலமைச்சர் உதயநிதி என முதலில் கூறிய ராஜகண்ணப்பன் சற்று யோசித்து 19ஆம் தேதியில் இருந்துதான் என்று கூறினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக அமைச்சரவை கூட்டம் 13ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி என்பது தொடர்ந்து எழுந்து வந்தது. இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே ஒரு முறை பதில் சொல்லும் போது துணை முதலமைச்சருக்கான கோரிக்கை என்பது வலுத்து வருவதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கோரிக்கை வலுத்திருக்கிறது, ஆனால் பழுக்கவில்லை என்று சூசகமாக ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அப்போது துணை முதலமைச்சராக உதயநிதி ஆக்க மாட்டார் என்ற ஒரு கருத்து தான் பொதுவெளியில பேசப்பட்டு வந்த நிலையில தற்போது ராமநாதபுரத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து துணை முதலமைச்சராக உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என்பதை தற்போது உறுதி செய்திருக்கிறது. ஏனென்றால் இந்த விழாவில் அவர் பேசிய போது குறிப்பாக தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது முதலமைச்சரால் கோவையில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மூலமாக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் பேசும்போது முதலமைச்சர் பெயரை குறிப்பிட்டவுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி என்று குறிப்பிட்டிருந்தார். உடனே அதனை மாற்றம் செய்து 19ஆம் தேதியிலிருந்துதான் அவர் துணை முதலமைச்சர் என்று அவர் தெரிவித்திருந்த இந்த கருத்து என்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. என்றால் துணை முதலமைச்சராக அவர் ஆக வேண்டும் என்பதை தொடர்ந்து அமைச்சர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து வருகிறார். குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பராகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலரும் அவர் துணை முதலமைச்சர் தான் ஆக வேண்டும், அதற்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்கிறது என்ற கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில ஒரு தேதியோடு அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருப்பது 19ஆம் தேதியிலிருந்து அவர் துணை முதலமைச்சர் என்ற ஒரு அந்த ஊர்ஜிதத்திற்கு தற்போது ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல அமைந்திருக்கிறது. என்றால் முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்தின் போது முதலமைச்சருடைய பொறுப்புகளை எல்லாம் துணை முதலமைச்சராக உதயநிதி கவனிப்பார் என்று பேசப்பட்டு வந்த நிலையில அவர் துணை முதலமைச்சராக ஆக்கப்படுவாரா மாட்டாரா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்தன. இந்த நிலையில் தான் 19ஆம் தேதியிலிருந்து அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக ஆக்கப்படுவார், அன்று முதல் அவரை துணை முதலமைச்சர் என்றே அழைக்கலாம் என்பன போன்ற கருத்துக்களை தற்போது அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருப்பது தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.